நமஸ்காரம். ஓம் மகாஷிஷர் குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்துக்கு அற்ற இன்னல்கள்ன்ற தலைப்பை அகத்தியர் வழிபாடு என்னும் நூல்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகம், இந்த தொகுப்புகள் எல்லாமே கஜராஜ சுவாமிகள் ஐயன் அகத்திய பெருமான்ட்ட இருந்து வழங்கினது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளியிடணும், நான் திரும்ப திரும்ப அதை சொல்லணும்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு தலைப்புக்கும் சொல்லணும்னு விரும்புறேன். இந்த புத்தகத்துல படிச்ச சில வாக்கியங்கள், சில சொற்கள் எனக்கு தோணிட்டே இருக்கும். அதுல ஐயா சொல்லுவாங்க, அகத்திய பெருமான் சொல்லியிருக்காங்க, உன்னோட ஆத்மாவுக்கு பரபிரம்மா கிட்ட போறது மட்டும்தான் ஒரு முழு முழு விருப்பம். மித்தபடி நீயா கிரியேட் பண்ணிக்கிட்ட ஓன் இன்பமும் துன்பமும் இதெல்லாம் உனக்குள்ள நீ பண்ணிக்கிட்டது தான். அப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணணும் இல்லையா? இப்படியே பாதி நாள்ல நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறோம். அடுத்த ஒரு 5 மணி நேரம் உட்காந்து ரீல்ஸ் பாக்குறோம். மிச்சம் என்னதான் பண்ண போறோம் லைஃப்ல? பணம் தேவைன்ற மாதிரி ஆயிடுச்சு. மணி ஒரு 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 அத்தியாவசியமான விஷயம். பணம் சம்பாதிச்சாதான் பணம் தேவையில்லைன்னு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா பணம் தேவை இல்லையா? நம்ம வாழ்றதுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மனைவி, நம்மளோட கணவருக்கு நம்ம சம்பாதிக்க தான் ஆகணும். அன்றாடம் இது ஒரு எப்படி உங்களோட கடமையா நீங்க நினைக்கிறீங்களோ, இந்த மெடிடேஷனையும் உங்களோட கடமையா நினைங்க. ஒரு 15 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. மூச்சை கவனிங்க. மூச்சை எப்படின்னு அதுக்கும் ஐயா கும்பகம் அந்த மாதிரிலாம் விளக்கியிருக்காங்க. அந்த தொகுப்புகள்லாம் முன்னாடியே போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. நம்மள்ட்ட நேரம் கம்மியா இருக்கோ அப்படின்னு தோணிட்டே இருக்கு. இப்போ தொகுப்புக்குள்ள போகலாம். ஆன்மீகத்துக்கு அற்ற இன்னல்கள் பத்தி பார்க்கலாம். முனிவர் அகத்தியர் சொல்றாங்க, அதாவது பெயரும் புகழும் பத்தி. அதாவது மேலேச்சேடை கொண்டு இருக்கும் சமயம் மறுபடியும் உங்களை ஆட்டி இழுக்கும் ஒரு காந்த சக்தி என்றால் பெயரும் புகழும் ஆகும். எப்பொழுது ஒரு மனிதன் பிறர் கொடுக்கும் பெயருக்கும் புகழுக்கும் பணிந்து விடுகின்றானோ அப்பொழுது அவன் மேல் செல்ல முடியாது. யாராவது உங்களை பார்த்து அளவுக்கு மீறி புகழ்ந்தால் அதை நீங்கள் பொருட்படுத்த கூடாது. அது எனக்கு தேவையில்லை என்பதை மறைமுகமாக சொல்லலாம். அடுத்து தற்பெருமை. ஆன்மீகத்தில் தற்பெருமை மிகவும் பொல்லாதது. இதிலிருந்துதான் பெரிய பெரிய மகான்கள் மலையில் இருந்து சரிந்து மற்றொரு முறை தரை தீண்டி அல்லல் பட்டு இருக்கின்றனர். அடுத்து காமம். செல்வாக்கில் மேம்பட்ட சில யோகிகளும் சுவாமி என்று அழைக்கப்பட்ட மகான்களும் ஆன்மீக பாதையில் வரும் பெரிய சோதனை என்றால் காமத்தின் வலைவீச்சு. இந்த வலையில் சிக்கிக்கொண்டு இதுவரை தான் செய்த தவசக்தியை வீணாக்கி கொள்ள நேரிடுகின்றது. காமதேவனின் அம்பு முனைக்கு ஆளாகி வீணாக்கி கொள்கின்றான். துஷ்ட சக்திகள். தன்னால் உண்டாகும் இன்னல்கள் பல இருக்க தன்னையும் மீறி வரும் இன்னல்களில் ஒன்றானது அவ்வப்போது ஒருவரை ஆட்டி வைக்கும் துஷ்ட சக்திகள். குருவின் அல்லது தெய்வத்தின் அருளை பெற்றவனுக்கு பொதுவாக துஷ்ட சக்திகளை அண்ட விடாமல் தடுக்கும் ஒரு காப்பு உண்டு. ஆனால் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்ட போது அந்த நிலையில் தனக்கு ஒரு குரு அல்லது தெய்வம் அளித்திருக்கும் காப்பு தளர்ந்து விடுகின்றது. அத்துடன் தன்னுள் ஆட்கொண்டிருக்கும் குருவும் தெய்வமும் நம்மில் இருந்து விடுபடுகின்றனர். காத்திருக்கும் துஷ்ட சக்திகளுக்கு இத்தகைய சூழ்நிலைதான் வேண்டியிருக்கின்றது. அவை அந்த மனிதனை துன்புறுத்தி அவனை ஆட்டி வைக்கின்றது. ஆதலால் அன்று ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டு இருப்பவன் எப்பொழுதும் மனதால் தான் செய்யும் செயல்களினால் தூய்மையாக இருக்க வேண்டும். தன்னுள் குடிகொண்டிருக்கும் தன் குருவை, தன் தேவதையும் எப்பொழுதிலும் தன்னை விட்டு பிரிந்து போகும்படி சூழ்நிலையை உருவாக்க கூடாது. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட தெய்வத்தோட அருளும் நம்மளோட குருவோட அருளும் நம்ம மனசை சுத்தப்படுத்தினா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளை வச்சுக்க முடியும். நம்மளோட செயல்களுக்கு அவங்க ஒரு வழிகாட்டுதலா பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கான தடைகள்ல தான் போன தொகுப்புகளையும் இந்த தொகுப்புகளையும் ஐயா சொல்லியிருக்காங்க. மெயினா நம்ம போய் கொண்டிருக்கும் போது பல இன்னல்கள் வரும். நிஜமாலே முதல்ல உங்களோட பிசிக்கல் ஸ்டேட்டு கொஞ்சம் அடிபடும். அதெல்லாம் மீறி தான் நீங்க வரணும். மென்டல் ஸ்டேட் அடிபடும். அதெல்லாம் மீறி தான் நீங்க வரணும். அதாவது ஆன்மீகத்துல பொறுத்தளவு இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா அதில் ஏபிசிடி ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்பாங்க, அப்படிதானே? இந்த ஜென்மத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்கன்னா ஆ இ படிப்பாங்க. இதுவே சைனாவில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த மொழியை படிப்பாங்க.
ஆனா ஆன்மீகத்துல மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு சாதனைய முன்னெடுத்து சென்றிருக்கீங்க. அதாவது தன்னோட இந்த ஜென்மத்துல அறமோட ஐயா என்ன சொல்றாங்க, அறமோட தர்மத்தோட வாழ்ந்து வச்சு உங்களோட மென்டல் ஸ்டேட்ட அந்த பரபிரம்மன் கூட கனெக்ட் பண்ணி பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன்னா, ஒரு ஸ்டெப்லயே நான் ஒரு விடாப்படியா முயற்சியோட அந்த ஒரு ஸ்டெப்ப நான் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணணும். அந்த ஒரு ஸ்டெப்ப நான் முழுமையா ஃபுல்லா நான் செஞ்சு முடிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் முன்னேறுவேன். அது உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு ஸ்டெப்பா நீங்க முன்னேறும்போது, உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்குள்ள கடவுளே வந்து அத வந்து வழிநடத்துவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம தவறுதலா போனாலும், அது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். ஆனா, இதுதான் சொல்ல வந்தேன். அதாவது, இப்போ நான் ஒரு ஸ்டெப் முன்னேறிருக்கேன். இந்த ஜென்மம் எனக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஜென்மத்துல போகும்போது, அந்த ஒரு ஸ்டெப் முடிச்சிருக்கேன்ல, அந்த 2வது ஸ்டெப்லேருந்து நான் தொடங்குவேன். என்னோட சாதனைங்கள. சாதனைன்னு சொல்றது என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னிய சொல்றேன். அந்த வழி வந்து யார் மூலமாவது உங்கள வந்து ஒரு கோடு போட வைப்பாங்க. அந்த கோட்ல நீங்க போகலாம். அந்த போகறதுக்கான புத்தி, மனசு எல்லாத்தையும் தான் கடவுள்ட்ட வேண்டிக்கோங்கன்னு கேட்கிறேன் நானு. புரியுதுங்களா? அவங்கள மறந்துட்டு இந்த பிறவி என்னத்துக்கு நம்மளுக்கு? கடவுள நினைக்கிறோம், கடவுள கும்பிடணும். கடவுள கும்பிடுறதுக்கு தடைகள் வராம இருக்கணும் இந்த பரப்பு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதனால ஸ்பிரிச்சுவல் ஜர்னில ஐயோ! எனக்கு ஒண்ணும் தெரியல. எல்லாரும் இப்படி சொல்றாங்க. நான் இத ஃபீல் பண்றேன். யாரும் எதுவும் சொல்லட்டும். ஆ நம்ம நால்வர் பார்த்துருக்கோம்ல. மாணிக்கவாசகர், சுந்தரர், ஐயா அந்த மாரி 4 ஐயாவ பார்த்துருக்கோம். 4 ஐயாவுக்கும் ஒரு ஒரு மார்க்கம் இருக்கு. ஒருத்தங்க வந்து குட்டி குழந்தையா இருக்கிறப்போ அந்த ஆ ஒரு சில பாசுரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு சரியா தெரியல தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஏஜ் வந்து மேட்டர் கிடையாது. எல்லாரும் தன்னை வந்து ஒரு ஒரு மார்க்கமா எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தங்க எனக்கு நீ தான் அப்பா, அம்மான்ட்டாங்க. ஒருத்தங்க நீ தான் எனக்கு தெய்வம்னாங்க. ஒருத்தங்க நீங்க தான் எனக்கு குருன்னாங்க. இன்னொருத்தங்க நீ எனக்கு ஃப்ரெண்டுன்னாங்க சிவபெருமான. நால்வர்ல. அப்போ வந்து ஏதோ ஒண்ணு இப்படிலாம் எதுக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்தணும்? கடவுள் வந்து ரொம்ப வந்து அணுகுறதுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்ல விரும்புறேன். அப்போ நான் ஈஸியா அப்ரோச்சபிள்ல இருக்கிற விஷயங்கள நம்ம எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? அதுக்கு தான் செயல்கள், எண்ணங்கள் சுத்திகரிச்சு நம்மளோட விஷயங்கள முன்னேத்திக்கலாம். இந்த ஜென்மங்கள்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ, சாதனைகள் பண்ண முடியுமோ, என்ன மெடிடேஷன் பண்ண முடியுமோ, நெறைய புத்தகங்கள் படிங்க. நெறைய மகான்களோட தத்துவங்கள படிங்க. அது பல பேருக்கு கொண்டு போய் சேருங்க. நான் அததான் விரும்புறேன். உங்களோட குழந்தைகள்ல இருந்து முதல்ல சுத்திகரிங்க. அது ஜீசஸ கும்பிடட்டும், அல்லாவ கும்பிடட்டும், ஜெயினிசம் கும்பிடட்டும், புத்திசம் கும்பிடட்டும், யாருனாலும் சரிங்க. எம்மதமும் சம்மதம் தான். எல்லாம் ஒரே நம்ம எல்லாரும் மக்கள். அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஜனங்க. இந்த எல்லாமே ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பரமாத்மா கிட்ட போறதுக்காக நம்ம வழிவகை செய்யணும். அது வந்து நம்மளோட ஒரு சம்பந்தப்பட்ட ரிலீஜியன்னு நான் சொல்லவே விரும்பல. மேலும் நம்மளோட முயற்சி, நம்மளோட திருத்தங்கள் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிக்கட்டும். ஒரு ஒரு நம்மளோட செயல்கள் பார்த்து பல பேர் வந்து திருந்தணும்னு நான் விரும்புறேன். மேலும் நாளைக்கு வந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றத்த பத்தி பார்க்கலாம். நமஸ்கார்.